மாவட்டத்தில் வரும் 17ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை மிக கனமழை பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு. கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் 18ஆம் தேதி முதல் 3 நாட்கள் மிக கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் ஒரு வாரத்திற்கு கனமழைக்கு வாய்ப்பில்லை என வானிலை மையம் கணிப்பு. நாளை மறுநாள் விழுப்புரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. பெங்களூருவில் உள்ள வீட்டில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட உள்ள சரோஜா தேவியின் உடல். தடுப்புகளை அமைத்து பாதுகாப்பை தீவிரப்படுத்தும் காவல்துறை. உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் நாளை தொடக்கம். 10,000 முகாம்கள் நடைபெற உள்ள நிலையில் மனுக்கள் மீது 45 நாட்களில் தீர்வு. அதிமுக கூட்டணிக்கு பல கட்சிகள் வர வாய்ப்பு. அதிமுக கூட்டணியை விமர்சிக்கும் உதயநிதி தங்களது கூட்டணியை காப்பாற்றிக் கொள்ளட்டும் என பேட்டி. எங்க கூட்டணி பத்தி பேசுறதுக்கு அவருக்கு என்ன இருக்குது? எங்க கூட்டணி வலுவா இருக்குதா குறைவா இருக்குதுன்னு மக்கள் தான் பார்க்கணும். ஏன்னா உதயநிதி வந்து எங்களுக்கு கணிப்பு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ஜோசிக்காரம் இல்லை. அவருடைய கூட்டணி அவர் காப்பாற்றினா போதும். அவர் கூட்டணியில் தான் பல்வேறு முரண்பட்ட கருத்துக்கள் பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் வெளிவந்துட்டு இருக்குது. அதை அவர் சரி பண்ண போதும். அனைத்து இந்தியா எம்பியான கல்யாண சுந்தரம் தஞ்சாவூர் வடக்கு மாவட்ட திமுக செயலாளர் பொறுப்பில் இருந்து நீக்கம். புதிய பொறுப்பாளராக சாக்கோட்டை க அன்பழகன் நியமனம். தனிக்கட்சி தொடக்கமா என்ற கேள்விக்கு அதிமுகவே உயிர்நாடி இயக்கம் என ஓ பன்னீர்செல்வம் பதில். விஜயின் எதிர்கால நிலைப்பாட்டை பார்த்து தார்மீக ஆதரவு உண்டு என்றும் பேட்டி. விஜயுடைய அரசியல் நகர்வுகள் எப்படி? விஜயுடைய அரசியல் நகர்கள் இன்று வரை நன்றாகத்தானே போய்கொண்டிருக்கிறார். அவர் எதிர்காலத்தில் என்ன நிலையை ஜனநாயக முறைப்படி எடுக்கிறார் என்பதனை பார்த்து அவருக்கு எங்களுடைய தார்மீக ஆதரவு உண்டு. சட்டமன்ற தேர்தலையொட்டி தமிழ்நாடு முழுவதும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா சுற்றுப்பயணம். ஆகஸ்ட் 3ஆம் தேதி கும்மிடிப்பூண்டியில் தொடங்குகிறார். அபாண்டமான பழி சுமத்த வேண்டாம் என வைகோவுக்கு மல்லை சத்யா பதிலடி. மதிமுகவின் அசாதாரணமான சூழ்நிலைக்கு தான் காரணம் அல்ல என்றும் விளக்கம். நான்கு IAS அதிகாரிகள் அரசின் செய்தி தொடர்பாளர்களாக நியமனம். ராதாகிருஷ்ணன், ககன்தீப் சிங் பேடி, தீரஜ்குமார், அமுதாவிற்கு பொறுப்பு. திருவள்ளூரில் டீசல் டேங்கர் ரயில் தீ விபத்துக்கு தண்டவாளம் 2 துண்டாக உடைந்ததே காரணம். முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருப்பதாக மாவட்ட ஆட்சியர் பிரதாப் பேட்டி. ரயில்வே தண்டவாளத்துல ஒரு கிராக் இருக்கு. சோ அந்த கிராக் தான் முக்கியமான. ஏன்னா அந்த ட்ராக்கை நம்ம ரிவ்யூ பண்ணப்போ கூட அந்த கிராக் ஆளதான் அந்த வீல் வந்து தண்டவாளத்துல இருந்து கீழே இறங்கி உரசிட்டு போய் டீரைல் ஆயிருக்கு. சென்னையில் விஜய் ஆர்ப்பாட்டத்தின் போது சாலை தடுப்பு கம்பிகள் சேதப்படுத்தப்பட்ட விவகாரம். தாங்களே சரி செய்து தருவதாக சென்னை வடக்கு மாவட்ட தாவேக நிர்வாகிகள் உறுதி. திருவாரூர் அருகே அரசு பள்ளி குடிநீர் தொட்டியில் மலம் கலந்ததாக புகார். காவல்துறை விசாரணை நடத்த ஆட்சியர் மோகனச்சந்திரன் ஆணை. சென்னையில் பகுதி நேர ஆசிரியர்கள் DPI வளாகம் அருகே மறியல். பணி நிரந்தரம் கோரி சாலையில் படுத்து போராட்டம். இந்திய வீரர் முகமது சிராஜுக்கு போட்டிக்கான ஊதியத்தில் 15% அபராதம் விதித்த ICC. 3வது டெஸ்டின் 4ஆம் நாள் ஆட்டத்தில் பென் டொக்கெட்டை அவுட் ஆக்கிய போது ஆக்ரோஷமாக கத்தியதால் நடவடிக்கை. கேரளாவில் நிபா வைரஸ் பாதிப்பால் பாலக்காடு உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. எல்லை வழியாக தமிழ்நாட்டிற்குள் வருவோருக்கு உடல் நல பரிசோதனை. சர்வதேச விண்வெளி மையத்தில் நடைபெற்ற வழியனுப்பு நிகழ்ச்சி. இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லா உள்ளிட்டோர் இன்று பூமிக்கு புறப்படுகின்றனர். நன்றாக பேசுகிறார், ஆனால் மக்கள் மீது குண்டுகளை வீசுகிறார். ரஷ்ய அதிபர் புட்டின் குறித்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் விமர்சனம்.
தனிக்கட்சி தொடங்க மாட்டேன் என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். சென்னையில் நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர் தான் அதிமுக காரன் என்றும் திட்டவட்டமாக கூறினார். நீங்க தனிக்கட்சி ஆரம்பிப்பீங்கன்றதான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு வாய்ப்பு சாத்தியக்கூறுகள் வாய்ப்பே இல்ல. இப்போ எல்லாரும் ஒருங்கிணைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அதிமுக காரன் எல்லாரும் ஒருங்கிணைய வாய்ப்பு இருக்கா? அனைவரும் ஒருங்கிணைகின்ற மாநாடாகத்தான் மதுரை மாநாடு நடைபெறும், வெற்றியும் பெறும். எல்லாருக்குமே அழைப்பு உண்டா? இந்நாள் நிர்வாகிகள் இருக்கு, எல்லாருக்குமே அழைப்பு இருக்கு. என்டிஏ கூட்டணியில நீங்க இருக்கிறீங்க இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி தொடர்ச்சியா ஃப்ளோர்ல இருக்கு. அதை பத்தி என்ன சொல்லுங்க? அது நாடாளுமன்றத்துக்காக ஏற்படுத்தப்பட்ட அந்த கூட்டணி எதிர்காலத்தில் சட்டமன்றத்தில் கூட்டணி அமையும் போது எதுவும் நடக்கலாம். தமிழ்நாடு அரசின் செய்தி தொடர்பாளர்களாக மூத்த IAS அதிகாரிகள் ராதாகிருஷ்ணன், ககன்தீப் சிங் பேடி, அமுதா, தீரஜ்குமார் ஆகிய 4 பேர் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். தமிழ்நாடு அரசு துறைகளின் முக்கிய தகவல்கள், திட்டங்கள் உள்ளிட்டவைகள் குறித்து ஊடகங்கள் மூலமாக பொதுமக்களுக்கு எடுத்துரைப்பதற்கும் பிற அரசு துறைகளுடன் ஒருங்கிணைப்பதற்கும் செய்தி தொடர்பாளர்கள் நியமனம் செய்யப்பட்டிருப்பதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. அதன்படி மூத்த IAS அதிகாரிகளான ராதாகிருஷ்ணன், ககன்தீப் சிங் பேடி, தீரஜ்குமார், அமுதா ஆகியோர் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அரசின் துறைகள் பிரித்து ஒதுக்கப்பட்டுள்ளன. அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள துறைகளின் செயலாளர்கள் துறை சார்ந்த அறிவிப்புகள் மற்றும் சாதனைகளின் தகவல்களை அரசு செய்தி தொடர்பாளர்களுக்கு வழங்குவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அச்செய்திகளின் உண்மைத்தன்மையை உறுதி செய்த பின்னர் தலைமைச் செயலாளரின் ஆலோசனையின் அடிப்படையில் அரசு செய்தி தொடர்பாளர்கள் செய்தி ஊடகங்களை சந்தித்து தகவல்களை துல்லியமாகவும் சரியாகவும் வெளியிடுவார்கள் என்றும் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அரசு செய்தி தொடர்பாளர் அமுதா, சரியான தகவல்களை உரிய நேரத்தில் மக்களிடம் கொண்டு சேர்க்கவும், அரசின் திட்டங்கள் குறித்து மக்களுக்கு விளக்கம் அளிக்கவும் செய்தி தொடர்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். தமிழ்நாடு முழுவதும் 10,000 இடங்களில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் நடத்தப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த கேம்ப் நாளைக்கு நம்மளுடைய முதலமைச்சர் 5ஆம் தேதி லான்ச் பண்றாங்க. நவம்பர் மாசம் வரைக்கும் அது கண்டினியூ ஆகும். மொத்தம் 10,000 கேம்ப் நடத்த போறோம். இதற்காக தனியா ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணியிருக்கோம். உங்களுடன் ஸ்டாலின் சொல்லி ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுவும் நாங்கள் நாளைக்கு லான்ச் பண்ணிடுவோம். அதில் நாளைக்கு எங்கெல்லாம் கேம்ப் நடக்க போகுது, ஸோ நாளைக்கு சாயங்காலம் அதுக்கு மறுநாள் எங்கே நடக்க போகுது, டே வைஸ் நாங்கள் ஷெட்யூல் போட்டோம். நார்மலாக ஒரு இ-சேவை மையில் போய் ஒரு விண்ணப்பம் தரணும்னா 60 ரூபா ஆகும். ஆனால் கேம்பில் கொடுத்தீங்கன்னா 30 ரூபா தான். 50% டிஸ்கவுண்ட்ல நம்ம இ-சேவை சர்வீஸ் ஆஃபர் பண்ணுறோம். அதிமுக கூட்டணியில் ஒற்றுமை இல்லை என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்த நிலையில் அவர் ஒன்றும் ஜோசியர் கிடையாது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதிலடி கொடுத்துள்ளார். ஒரு நாள் சொல்றாரு கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு, எடப்பாடி பழனிசாமி அடுத்த நாள் சொல்றாரு கிடையாது தனித்துவமான ஆட்சி தான் அப்படின்னு. இப்படி அவங்களுக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இல்லாத நிலைமை போயிட்டு இருக்கு. இன்னும் சொல்றேன், 2 பேரும் போட்டி போட்டுக்கிட்டு இப்படி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு தொகுதியில் கூட டெபாசிட்டை கூட வாங்காது அந்த கூட்டணி. எங்க கூட்டணி பத்தி பேசுறதுக்கு அவருக்கு என்ன இருக்குது? எங்க கூட்டணி வலுவா இருக்குதா குறைவா இருக்குதுன்னு மக்கள் தான் பார்க்கணும். என்ன உதயநிதி எங்களுக்கு கணிப்பு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ஜோசிக்காரும் இல்லை. அவருடைய கூட்டணி அவர் காப்பாத்தினா போதும். அவர் கூட்டணியில் தான் பல்வேறு முரண்பட்ட கருத்துக்கள் பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் வெளிவந்துட்டு இருக்குது. அதை அவர் சரி பண்ண போதும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எங்க கூட்டணி ஒற்றுமையாக வலுவாக 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை எங்க கூட்டணி பெறும். எக்ஸ்பிரஸ் 18 செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். திருச்சி மாவட்டம் துவரங்குறிச்சியில் கொள்ளையர்கள் அடுத்தடுத்து 5 கடைகளின் பூட்டை உடைத்து பணத்தை திருடிச் சென்றனர். பூதநாயகி அம்மன் கோவில் தெருவில் உள்ள ஸ்டிக்கர் கடையின் கல்லாவில் இருந்த 92,000 ரூபாயும், பைக் பழுது பார்க்கக்கூடிய கடையில் 10,000 ரூபாயும் கொள்ளையடிக்கப்பட்டது. அருகே உள்ள மற்ற 3 கடைகளின் ஆஸ்பெஸ்டோஸ் மேற்கூரையை உடைத்த கொள்ளையர்கள் உள்ளே புகுந்து கைவரிசை காட்டியுள்ளனர். மொத்தம் 1.5 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்த திருடர்கள் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி அருகே திருமணமான 2 ஆண்டுகளில் இளம்பெண் தற்கொலை செய்து கொண்டார். காட்டுப்பாக்கத்தை சேர்ந்த அஜித்குமார், குமுதா தம்பதியர் காதலித்து திருமணம் செய்து கொண்டவர்கள். தம்பதிக்குள் தகராறு காரணமாக குமுதா ஏற்கனவே தற்கொலைக்கு முயன்றதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மீண்டும் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டதால் மனமுடைந்த குமுதா தற்கொலை செய்து கொண்டார். இதனிடையே கணவர் வீட்டார் வரதட்சணை கொடுமை செய்ததாக குமுதாவின் குடும்பத்தினர் குற்றம் சாட்டியிருக்கக்கூடிய நிலையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சின்கோ நிறுவனம் கோவையில் 2 புதிய அதிநவீன அபார்ட்மெண்ட்டுகளை அறிமுகம் செய்துள்ளது. அவினாசி சாலையில் உள்ள தனியார் ஹோட்டல் நிறுவனத்தின் அறிமுக விழாவில் லோகோ வெளியிடப்பட்டது.
துடியலூரில் சின்கோ கிரெசென்டோ, சரவணம்பட்டியில் சின்கோ ஆரண்யா மற்றும் ஈரோட்டில் அமையவுள்ள அபார்ட்மெண்ட்டுக்கு கார்டனியா என்றும் பெயரிடப்பட்டுள்ளது. நவீன உடற்பயிற்சி கூடம், ரூஃப்டாப் டெரஸ், லான்ச் பகுதிகளை உள்ளடக்கியவாறு அமையவுள்ளது. 60 லட்சம் ரூபாய் முதல் இந்த பிளாட்டுகள் விற்பனை செய்யப்பட உள்ளன. மேலும் புக்கிங் செய்பவர்களுக்கு பல்வேறு சிறப்பு சலுகைகளும் வழங்கப்பட உள்ளன. ஜி-ஸ்கொயர் நிறுவனம் 500க்கும் மேற்பட்ட வீட்டு மனைகளை விற்பனை செய்ததை கொண்டாடும் வகையில் மதுரை கப்பலூரில் ஃபார்ச்சூன் சிட்டி திருவிழா என்ற பெயரில் சிறப்பு பட்டிமன்றம் நடைபெற்றது. சாலமன் பாப்பையா தலைமையில் நடைபெற்ற சிறப்பு பட்டிமன்றத்தில் ராஜா மற்றும் மதுரை முத்து உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய ஜி-ஸ்கொயர் நிறுவனத்தின் நிர்வாக துணைத் தலைவர் சிவகுமார், மதுரை திட்டத்தில் 72 மணி நேரத்தில் 122 கோடி ரூபாய் மதிப்பிலான 533 வீட்டு மனைகள் விற்றுள்ளதாக மகிழ்ச்சி தெரிவித்தார். தமிழ்நாடு அரசு என்னென்ன பணியிடங்களை நிரப்ப உள்ளது, அது சார்ந்த தேர்வர்களின் கோரிக்கைகள் என்னென்ன என்பதை வரைகலை மூலமாக பார்க்கலாம். தமிழ்நாடு அரசு நிரப்ப உள்ள பணியிடங்கள்லாம் என்னென்ன, அதோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். தமிழ்நாடு அரசு தன்னோட அரசு பணியிடங்களை நிரப்புறதுக்கு முக்கியமான ஒரு ஆணையமாக வைத்திருப்பது தான் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம். அவர்கள் நடத்தக்கூடிய வெவ்வேறு தேர்வுகள் ஒருங்கிணைக்கப்பட்டு ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப தேர்வுகள் அப்படின்னு மாற்றப்பட்டுருச்சு. அதில் நேர்காணல் பதவிகள் சார்ந்த தொழில்நுட்ப தேர்வுகள் அதை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 330 பணியிடங்கள். அதற்கு ஜூலை 20லிருந்து 23 வரைக்கும் தேர்வு நடக்க இருக்கு. விண்ணப்ப அவகாசம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்ததாக ஒரு தொழில்நுட்ப தேர்வுகள்லேயே நேர்காணல் அல்லாத பணியிடங்கள் எடுத்துக்கிட்டோம்னா அது 615. அது ஆகஸ்ட் 4ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரைக்கும் அதற்கான தேர்வு நடைபெற இருக்கு. இதற்கான அந்த அப்ளிகேஷன் விண்டோவும் க்ளோஸ் ஆயிடுச்சு. அடுத்ததாக தொழில்நுட்ப தேர்வுகள்லேயே டிப்ளமா அண்ட் ஐடிஐ லெவல் இதற்கான அறிவிப்பு வெளியாகி இதற்கான விண்ணப்ப அவகாசம் சமீபத்தில் தான் நிறைவடைந்தது. அந்த பணியிடங்கள் மொத்தம் 1910. செப்டம்பர் 7ஆம் தேதியிலிருந்து அதற்கான தேர்வுகள் தொடங்குது. அடுத்ததாக குரூப் 2 மற்றும் குரூப் 2A தேர்வு இதற்கான அறிவிப்பு ஜூலை 15ஆம் தேதி வெளியாகும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருந்தது. இதுவரைக்கும் ஆனுவல் பிளானர்ல எந்த அடிப்படையில் எந்த தேதிகளில் அறிவிப்பு வெளியாகும் தேர்வு நடக்கும்னு சொல்லியிருந்தாங்களோ அந்த அடிப்படையில் தான் இதுவரைக்குமான தேர்வுகளை டிஎன்பிஎஸ்சி நடத்தியிருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் இந்த குறிப்பிட்ட நாளில் இந்த அறிவிப்பு வெளியாயிடும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு தேர்வர்கள் மத்தியில் இருக்கு. அது இல்லாமல் குரூப் 5A தேர்வு இதற்கான அறிவிப்பு அக்டோபர் 7ஆம் தேதி வெளியாகும்னு ஆண்டு திட்ட அட்டவணையில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில் வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்ததாக ஆசிரியர் தேர்வு வாரியம், முக்கியமான டிஎன்பிஎஸ்சி மாதிரி ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புறதுக்கு ஆசிரியர் தேர்வு வாரியம் அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய தேர்வுகள்னு பார்த்தோம்னா முதுநிலை ஆசிரியர் தேர்வு, அதாவது பிஜிடிஆர்பி 1996 பணியிடங்களுக்கு அறிவிப்பு சமீபத்தில் வெளியானது. ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரைக்கும் அப்ளிகேஷன் விண்டோ ஓபன்ல இருக்கு. அடுத்ததாக பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் 1205 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆல்ரெடி முதுநிலை ஆசிரியருக்கு 1915 சொல்லியிருந்தாங்க. அது அதிகரித்தது. அதே மாதிரி இதுவும் அதிகரிக்குமா என்ற எதிர்பார்ப்பு இருக்கு. இது செப்டம்பர்ல அறிவிப்பு வெளியாகும் ஆனுவல் பிளானர்ல குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி வெளியாயிடும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தேர்வர்கள் மத்தியில் இருக்கு. அடுத்ததாக அரசு கல்லூரிகளில் உதவி பேராசிரியர் மட்டும் இல்லாம அசோசியேட் ப்ரொஃபசர் அந்த பணியிடத்திற்கும் சேர்த்து அறிவிப்பு நீட் பேசிஸ்ல வெளியிடப்படும்னு ஆனுவல் பிளானர்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. அதே மாதிரி அதை வெளியிட்டு நிரப்பணும் என்ற கோரிக்கையும் இருக்கு. அடுத்ததாக ஆசிரியர் தகுதி தேர்வு இறுதியாக 2022ல் நடத்தப்பட்டது. ஆண்டிற்கு 2 முறை நடத்தப்படணும். ஆனா இன்னமும் நடத்தப்படல அப்படின்ற ஒரு வருத்தம் தேர்வர்கள் மத்தியில் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதை விரைவுபடுத்தணும் என்ற கோரிக்கையும் இருக்கு. அடுத்ததாக மற்ற தேர்வுகள் எடுத்துக்கிட்டோம்னா எஸ்ஐ தேர்வு, அதாவது டிஎன்யூஎஸ்ஆர்பி நடத்துற சப் இன்ஸ்பெக்டர் அந்த பணியிடங்களுக்கான தேர்வுக்கு அறிவிப்பு வெளியாகி ஜூன் 28-29 தேர்வு நடப்பதாக இருந்தது. ஆனா உச்சநீதிமன்ற உத்தரவினால அந்த தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. மொத்தமாக 1299 பணியிடங்கள். விரைவுபடுத்தணும் இந்த நடைமுறையும் என்ற கோரிக்கை தேர்வர்கள் மத்தியில் இருக்கு. அடுத்ததாக கிராம உதவியாளர்கள் இந்த பணியிடங்களுக்கான அறிவிப்பு சமீபத்தில் வெளியானது. 2299 பணியிடங்கள். ஆகஸ்ட் 5ஆம் தேதி வரைக்கும் அந்தந்த மாவட்ட ஆட்சியகங்கள்ல இதற்கான விண்ணப்பங்களை செய்யலாம் அப்படின்றதும் அறிவிப்பாக வெளியிட்டிருக்காங்க. ஸோ அந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் இப்போ சமீபத்தில் நடைமுறையில் அல்லது நடைமுறை அது சார்ந்த நடைமுறைகள் நடந்துட்டு இருக்க தேர்வுகள் அப்படின்னு சொல்லலாம்.